இப்போ 74லேருந்து இருக்கேன், 44லேருந்து இருக்கேங்கிறாரு. என்ன 2011 கட்சியை விட்டு எடுத்து உலகத்துக்கு தெரியும், அந்த பேப்பரை காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 17 என்ன துணை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் ஆர்கே நகர்ல தொப்பியை போட்டு என் பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்டதை மக்கள் மறப்பாங்களா? அந்த ஆர்கே நகர்ல செயல் வீரர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்ன உட்கார வச்சுக்கிட்டு அம்மா அவர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த கட்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்திருக்கிறவர் தான் எங்க அண்ணன். அவர் பொருளாளராக இருந்தவர், எம்பியா இருந்தவர். என்னை தூக்கி வாசிச்சது பழனிசாமி இல்ல. அது தேர்தல் நின்ற பிறகு அவர்களுக்கு அவர் சொல்றாரு, இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு அவரை கட்சி விட்டு நீக்கினீங்கன்னு கேட்டப்ப, டெல்லிப்பா இப்படி கையை வச்சுட்டு பார்த்திபன்ட்ட சொன்னாரா, டெல்லியிலேருந்து சொல்றாங்கப்பா, நான் என்னப்பா பண்றது கண்ணுன்னு பேசுவாரு. அதனாலதான் அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நீங்க வேணா கூப்பிட்டு கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். டெல்லியை காரணம் சொன்னார். இன்னைக்கு பாருங்க, அதே டெல்லிகிட்ட போய் இன்னைக்கு சுதி குறைஞ்சி பேசுறாரு. முன்னெல்லாம் டிடி தினகரனா யார வரும்பாரு, அவங்க எல்லாம் அந்த கட்சியில இருக்காங்க அப்படிங்கிறாரு. புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரா கேட்கறீங்க கூட்டணி ஆச்சுன்னு டிடி விஜயபாஸ்கர் சொல்றாரு. இந்த அவர் ஒரு எழுச்சி பையனா டான்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அப்ப அது அவங்கள பத்தி எல்லாம் பேசாதேன்னு ஆரம்பிச்சாரு. அப்ப எங்க கட்சி நிர்வாகிகளாம் கொதித்து போய் அன்னைக்கு வெளியேறுன்னு சொன்னாரு. பொறுமையா இருங்க. இன்னும் அமித்ஷா இவரை முதலமைச்சர்னு சொல்லல, அவர் டெக்னிக்கலா தான் பேசுறாரு. முதல் நாள் சொன்னதே உங்களுக்கு திரும்பி சொல்றேன். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லி தலைமை மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணா எடப்பாடின்னு சொன்னார். நீங்க அதை முதலமைச்சர் கேண்டிடேட் இன்டர்பிரேட் பண்ணா அப்புறம் அவர் மற்ற பேட்டிகள்ல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும். அவருக்கு என்ன பயம் இருக்கு? இது சரி வராது தெரியும் அவருக்கு. இன்னொன்னு எல்லாம் சொல்றீங்க, நீங்க 4 மாசம் இருந்தாரு திடீர்னு வெளில போயிட்டாருன்னு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்க போயிட்டு நான் கன்வின்ஸ் ஆகணும், கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அங்க ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சுட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னா முன்னாடியே நிலைப்பாட்டாங்க. நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே அறிவிச்சேன். உங்களுக்கு அங்க நான் இருக்கும். அங்க இப்ப கேட்கப்பட்ட கேள்வி கூட திரு நயினார் நாகேந்திரன், எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர், அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அவர் சொல்வதுபடிதான் நடக்கும்னு பேசினார். அன்னைக்கு பார்த்தேன். இதெல்லாம் ப்ரீ பிளான் இல்லை. அதை எனக்கு மெசேஜ் பார்த்தேன், நியூஸ் போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன். முதல் கேள்வியே என்கிட்ட நயினார் நாகேந்திரன், நீங்க பாருங்க அது திருப்பி ஒரு பிரஸ்காரர் கேட்டார். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார்னா நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிட்டு 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் 3வது முறைங்கிறதுக்கு தான் அன்கண்டிஷனல் நாங்கள் போனோம். இது சட்டமன்ற பொதுத் தேர்தல் 26 இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை அதே மாதிரி சொல்லி நான் 20 டிசம்பர்ல அறிவிப்பேன். காட்டுமன்னார் கோயில் போனா அங்க போய் அறிவிக்கிறேன். அங்க அடுத்தது எங்க பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போறேன். இதெல்லாம் 3 மாசம் முன்னாடி பிக்ஸ் ஆனது. அங்க போன உடனே பிரஸ்ல முதல் கேள்வி என்டிஏ விட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி. இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது. ஆனா ஒண்ணு, டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பு அந்த நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க சொல்றதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. 4 மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அதை தாண்டி பழனிசாமி ஏற்றுக்கிட்டே நீங்க சொல்லியிருந்தேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன். இதுக்கு மேல போச்சு, அது வேற போக்கில் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சதான் நான் வெளியேறேன். வேற ஒண்ணு இதுல பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல், அவர் தூண்டினா, இதெல்லாம் யாரும் என்ன தூண்ட முடியுமா? இதை நீங்க என்னென்ன கேள்வி இருக்கோ உங்க எல்லாத்தையும் நானே பதில் சொல்லிட்டேன். இதை தாண்டி இதுல எது கேள்வி இருந்தா கேளுங்க. அப்படின்னு அது கேட்டாரு. அப்புறம் டிடி விஜயநகரன் விஷயம் தனி கட்சி, அவர் அந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நான் பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொள்வேன் என்று எங்கேயும் சொல்லல. அது நயினார் நாகேந்திரன் தவறதா சொல்றாரு. ஒரு முறை என்ன ஊடக நண்பர்கள் அதிமுகவுக்கு வாக்கு கேட்பீங்களா கூட்டணியிலன்னு கேட்டாங்க. அப்ப கூட நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கு அழைக்கின்ற பட்சத்தில் நான் பிரச்சாரம் செய்வேன் தான் சொன்னேன். அழைக்கின்ற பட்சத்தில்
அதை நீங்களே அதிமுக ஓட்டு கேட்பேன்னு சொல்லி நீங்க கேப்ஷன் போட்டா அதுக்கு நான் பொறுப்பா? நான் உள்ளார சொன்ன பதில் கிளியரா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நான் பழனிசாமிக்கு ஓட்டு கேட்பேனோ அதிமுக ஓட்டு கேட்பேனோ எங்கேயும் சொல்லல. உங்க கேள்வி அது. நான் சொன்னது என்டிஏ கூட்டணியின் 234 தொகுதியிலையும் எங்களது வேட்பாளர்களுக்கு என்னை அழைக்கின்ற பட்சத்தில் நான் ஓட்டு கேட்பேன் தான் சொல்லியிருக்கேன். தவிர நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். இன்னொன்னு, எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவும் முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஒண்ணு, எனக்கு பழனிசாமிக்கு ஒன்னும் வாக்கியா வரப்பு பிரச்சனை இல்ல, எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்ல. பழனிசாமின்னா அது சுவாபமே இப்படிதான், அது டிசைனே இப்படிதான் தெரியுது. பொய், துரோகம், எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறாரு. நீங்க அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தீங்க. 17ல நீங்க அவருக்கு தொப்பியில ஓட்டு கேட்டீங்களா? யாரும் கேட்கல, அப்படியே அமைதியா இருக்கீங்க. என்னட்டு இவ்வளவு நேரம் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்க வேணாம். பக்கத்துல இருந்து சொன்னார்ல எங்க துணை பொதுச் செயலாளர், எங்களை பார்த்தா என்ன பயம்? அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. அவங்கள சந்திக்க தைரியம் இருக்காது. அவர் அந்த ஓட்டெடுப்ப 122 எம்எல்ஏக்களையும் ஓட்டு போட வைத்தது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். என்னென்ன அங்க பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணது இவர் இல்ல. இவருக்காக யார் பண்ணணும்னு தெரியும். இவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு காரணமானவர்கள் நாங்கள். எங்களை அவர் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா? நான் அதான் 21 தேர்தலையே அந்த டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக வரவிடக்கூடாது, நீங்க கூட்டணிக்கு வர்றப்ப நான் ஏன் சரின்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியும் பழனிசாமி என்ன கிட்டே என்னை பார்க்கவே தயங்குவார். அவர் எப்படி ஏத்துக்குவார்? என்ன